என்னுடைய இருதயத்தில் எல்லாம் இழந்தது என்று நினைத்த பொழுது அவன் இருதயம் ஆண்டவரை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நிர்வாணியாய் இந்த உலகத்துக்கு வந்தேன், நிர்வாணியாய் உலகத்திலிருந்து என்ன செய்ய போகிறேன்? போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னு சொல்றார் பாருங்க. என்ன நடக்குதுங்க? இழப்பு நடக்குது, பெரும் இழப்பு நடக்குது. அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது. ஒரே நாளில் எங்க வந்துட்டான்? ஒன்றும் இல்லாதவனாய் மாறி போனான். அவன் வாரின் வார்த்தையை கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் என்ன செய்யலை? வரலை. அவன் இருதயத்திலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் வரல. பிசாசு இன்னும் விடலை. அவனுடைய மனைவியை கொண்டு என்ன செய்கிறான்? அவனிடத்துல இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை எடுக்க விரும்புகிறான். அவனிடத்துல அவிசுவாசத்தை கொண்டு வர விரும்புகிறான். அவன் சொல்றான், பைத்தியம் போல் என்ன செய்யாத, பேசாத. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அவனுடைய ஆத்துமா ரட்சிப்பிலே பூரணப்பட்டிருந்தது. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அவனுடைய வாயின் வார்த்தைகளால் அவன் பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொண்டான். கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். என்னுடைய மகன் இன்னும் உத்தமத்தில் என்ன செய்கிறான்? நிற்கிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆமென். ரட்சிப்பின் அனுபவத்திலே பூரணப்பட்டவர்கள் என் ஜனங்கள், என் சமூகத்தை நித்தம் தேடுகிறவர்கள், பொல்லாப்பை கண்டு அஞ்சுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் சொல்ற 23ஆம் சங்கீதத்தில், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணுவேன்? அவருடைய மகிமையை காண்பேன், அவர் வீட்டில் வாசம் பண்ணுவேன். அவருடைய விசுவாசத்தை பாருங்க. நடக்கிற சூழ்நிலை என்ன? மரண இருள் பள்ளத்தாக்கு. ஆனால் வார்த்தை என்ன? ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். விசுவாச வார்த்தைகள். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் ரட்சிப்பினால் பரிபூரணப்பட உங்கள் வாயில விசுவாச வார்த்தைகள் என்ன செய்யணும்? ஆமாம். உங்கள் கிரியைகளை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ரட்சிப்பின் பரிபூரணமாக இருக்கிற எப்படி வெளிப்படுத்துவீங்க? வாயின் வார்த்தைகளை வைத்து தான். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு நெருக்கம் வருது, உங்கள் வாயின் வார்த்தைகளை வைத்து நீங்கள் எவ்வளவு தூரம் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறீங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கிறீங்க, இல்லை உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் எந்த அளவில் இருக்கிறது? உங்கள் வாயின் வார்த்தைகளை வைத்து என்ன செய்ய முடியும்? கணிக்க முடியும். அல்லேலூயா.